பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவாராக. தேவ பிள்ளைகளே, உபவாச கூட்டத்துக்கு வாங்க. சாயங்காலம் கரெக்டாக 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் கரெக்டாக முடிச்சிடுறோம். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அற்புதங்கள் நடக்கும். தேவ சமூகத்தில் வந்து கலந்து கொள்ளுங்க. வர முடியாதவங்க ஆன்லைனில் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமாக. உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே. சில காரியத்தை ஆண்டவர் மறைவாக வச்சிருவார், அது நமக்கே புரியாது. ஆண்டவர் சிலதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டார், அப்படியே மறைவாக இருக்கும், சர்ப்ரைஸாக இருக்கும். அப்போ ஏன் மறைவாக இருக்குது, ஏன் அப்படி இருக்குது நம்ம யோசிக்கக்கூடாது. மறைவானவைகள் எல்லாம் கர்த்தருக்கே, வெளிப்படுத்தப்பட்டவைகள் எதோ நமக்கு எதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி வச்சிருக்காரோ, எதெல்லாம் நமக்கு அறிவித்து வச்சிருக்கிறாரோ, அதெல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சொந்தமானது. நிறைய காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கிறார். வேதத்தில் இருக்கிற அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் சுதந்திரித்து கொள்ளுவோம், அதையெல்லாம் அனுபவிப்போம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற காரியத்திற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறைவாக இருக்கிறத பற்றி யோசிக்காதீங்க. நம்ம மறைவாக என்னென்னவோ பண்ணிட்டு போகிறோம் யாரும், அதெல்லாம் கவலையப்படாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அது கர்த்தருக்குரியவைகள். நமக்கு மறைவாக குழி தோன்றவன் தான் வெட்டியில் குழியில் அவனே விழுவான். நமக்கு மறைவாக என்னென்னவோ செய்வான். அவனுடைய வாழ்க்கையில் அவனே அதை அனுபவிப்பான். அவனே அதுக்கு வேண்டி தண்டனையை கர்த்தர் பார்த்துக்குவார். உனக்கு வெளிப்படுத்தப்பட்டது இருக்குதா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஜெயம் பெற்றுட்டு போயிட்டே இருங்க. வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தப்பட்டவைகள் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது. ஆண்டவர் நிறைய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், அதில் பெற்றுக்கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, மறைவானவைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்குரியதப்பா, வெளிப்படுத்தப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, எத்தனையோ காரியத்தை எங்களை தெரிவிச்சிருக்கிறீங்க. எல்லாவற்றிற்காக நன்றி. நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் எங்கள் சந்ததியும் அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். மறைவாயிருக்கிற கண்டிக்கு எங்களை விலக்கி எங்களை காத்து எங்கள் குடும்பத்தை நடத்தும். இந்த மகனை காத்து இந்த மகளை காத்து நடத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோட கூட இருப்பார். ஆமென்.